காரில் நீங்கள் பிரேக் போடும்போது உங்கள் கார் ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ உடனே வீல் பேலன்சிங் பார்த்தா சரியாயிடும்னு யாராவது சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு அதை நம்பாதீங்க. ஏன்னா உங்கள் கார் 100 அல்லது 100க்கு மேலே ஸ்பீடாக போகிறப்ப ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆனால் மட்டும்தான் வீல் பேலன்சிங் செக் பண்ணணும். அப்போ பிரேக் போடும்போது ஸ்டேரிங் வைப்ரேஷன் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். உங்களுக்கு நியர்பையில் உள்ள ஒர்க் ஷாப்போ அல்லது கம்பெனி சர்வீஸ் சென்டரையோ அணுகி பிரேக் பேட் அண்ட் பிரேக் டிஸ்கோட கண்டிஷனை முதல்ல செக் பண்ணுங்கள். இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் பிரேக் பேட் ரொம்ப தெரிஞ்சிருந்தாலோ அல்லது டிஸ்க் தெரிஞ்சிருந்தாலோ தான் இந்த பிரச்சனை வரும். இதுக்கு நம்ம முதல்ல டிஸ்க் பிரேக்கை ரிமூவ் பண்ணணும். பிறகு கேலிபர் போல்ட் நட்டை கலட்டி டிஸ்கை லாக் பண்ணியிருக்கிற 2 ஸ்க்ரூவையும் லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணலாம். டிஸ்க்கு கலண்டு வந்துடும். இப்போ பார்க்குற மாதிரியான அளவில் டிஸ்க்கு தேஞ்சிருந்தால் அதை கிரைண்டிங் பண்ணணும். இந்த மாதிரி கிரைண்டிங் பண்ணுறது மூலமாக டிஸ்க்குக்கு ஒரு நல்ல ஷேப் கிடைக்கும். அடுத்ததாக டிஸ்கையும் மாட்டிட்டு கேலிபர் போல்ட்டையும் போட்டு லாக் பண்ணிடணும். முடிஞ்ச அளவுக்கு பிரேக் பேடை புதுசாக போடுங்க. சில பேர் பிரேக் பேடை எம்எஸ்சீட்டு வச்சு தேய்ச்சி போட்டுருவாங்க. அது பெருசாக லைஃப் வராது. திரும்பவும் உங்களுக்கு அதே ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ புது பிரேக் பேடை போடுறது நல்லது. இப்போ எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ காரில் பிரேக் போடும்போது எந்த வைப்ரேஷனும் வரல. உங்கள் கார்லையும் இது போல் ப்ராப்ளம் வந்தால் ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.